இறங்கு. சொல்லுங்க தம்பி. அவங்க எங்கண்ணா? அவங்க அப்பயே போயிட்டாங்கப்பா. போயிட்டாங்களா? ஆமாம் தம்பி. கொஞ்சம் தள்ளு. ஏறு போலாம். ஜெய், ஜெய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜெய், பயப்படாத. ஜெய் நான் பக்கத்தில் தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, பயப்படாத ஜெய், தூங்கு. ஒன்றும் இல்லை ஜெய், பயப்படாத. ஒன்றும் இல்லை ஜெய், நீ தூங்கு. ஒன்றும் இல்லை. கை தாண்டி கொஞ்சம் பெயினா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜெய். உன் கூட இருக்கவே நான் உன்னை நம்பி தானே இருக்கேன். ஆனா என்னை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டல. ஏன் ஜெய், வெளியில யாராவது செட் பண்ணி வச்சிருக்கியா? நான் வேலைக்கு ஆகலன்னு எதா இருந்தாலும் சொல்லிடு ஜெய், இன்னைக்கே பாத்துக்கலாம். ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடி. பேசாத, எதுவுமே பேசாத. அங்க நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நேத்து நைட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உன்னை வெளியே எடுக்கிறதுக்கு? யாருக்காக ஜெய் வாழ்ற? நீ மட்டும்தானடா இருக்க எனக்கு. என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேல்ல. எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு உனக்காக தானடா வந்த. நீ தானடா என் ஃபேமிலி எல்லாமே. இப்ப எதுக்கு அசிங்கமா அழுதுகிட்டு இருக்க? நான் தனியா இருந்தா எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் ஏன் ஜி இப்படி பண்ற? சின்ன பையன்டி, கஷ்டப்படுறான்னு ஹெல்ப் பண்ண. இது ஒரு தப்பா? இங்க பாரு, நாம லவ் பண்ணும்போது நமக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்கியிருக்கோம்ல. அப்படி நினச்சிதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். தப்பு நான் மன்னிச்சிடு. சாரி பானு. பானு சாரி. சாரி பானு. ஏய், சொல்லு ஜான். அக்கா, அண்ணன் இப்போ எப்படி இருக்காரு? ஓகே தானே அவரு? நான் அவரை இப்போ பார்க்கலாமா? அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கார் ஜான். எழுந்திரிச்ச உடனே கால் பண்ண சொல்றேன். இவன் எதுக்கு இப்போ உங்களுக்கு கால் பண்றான்? இதுக்கு மேல இவன் உங்களுக்கு கால் பண்ணா செம்ம கோவக்காரி ஆயிடுவேன் ஜெய். இப்போ எதுக்கு கால் அட்டென்ட் பண்ற? கொஞ்சம் அமைக்கிறேன் ப்ளீஸ். சொல்லு ஜான், என்னாச்சு? இப்போ பரவாயில்லையா உங்களுக்கு? எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். தூங்கிட்டு இருந்தீங்கன்னு அக்கா சொன்னாங்க. ஆமாம், இப்போ தான் எழுதேன். கொஞ்சம் வெளியே வரீங்களாண்ணே? நம்ம ரிலாக்ஸாக அப்படியே நடந்துகிட்டே பேசுவோம். நாளைக்கு வரேன் ஜான். ஜெய், இப்போ ஓகே தானே? நீங்கள் நடக்க முடியல உங்களால்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எனக்காக கொஞ்சம் வெளியே வாங்கினேன். வரேன் ஜான். ஜெய் போகாதன்னு சொல்றேன். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். வேண்டாம் ஜெய். ஜெய் ஜெய் இந்த வந்துடுறேன். 5 நிமிஷம். ஜெய் ஜெய் போகாத. ஜெய் போகாத. ஜெய் போகாத. ஜெய்
ரொம்ப சாரிண்ணே, என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையும். என்ன பண்ணுற ஜான், நீ ஃப்ரெண்ட் ஆகிட்டியே. சரி வாங்கண்ணே, வண்டியில் உட்காருங்க, பக்கத்தில் போயிட்டு வந்துடலாம். இரு, இப்போ தான் திட்டிட்டு வாய முடியிருக்கா, இப்போ கிளம்பணும்னு வையேன், அவ்வளோதான். இப்போ அண்ணா, நாளைக்கு பார்க்கலாம். உட்காருங்கண்ணே, பக்கத்தில் தான் போயிட்டு உடனே வந்துடலாம். உட்காருங்க வாங்க. ஜான், எங்கே தான் போகிற? அண்ணா, விசாரிச்சதில் பசங்க இங்கே தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. வேணாம் ஜான், அதான் இங்கே தேவையில்லாத பிரச்சனை அவங்க கிட்ட. அண்ணா, எப்படிண்ணா உங்களை அச்சனங்களை சும்மா விட முடியும்? ஜான், ஏய், இவன் நம்மக்கிட்ட அடி வாங்கின ஆள் தானே? இவன் எதுக்கு வரான்? ஆமாம் தலை, பசங்களை வேற கூட்டின்னு வந்துக்கிறோம். ஒத்த எவனா இருக்கட்டும், வா பார்த்துக்கலாம், இது நம்ம ஏரியா. ஏய், எங்கள் அண்ணன் நச்சது நீங்கள் தானே? வந்து சாரி கேளுங்க. மச்சான், எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுடா. என்னது ஃப்ரெண்ட்ஸா? வயசானவரை போட்டு நாய் மாதிரி வச்சிருக்கானுங்க, இவனுங்களாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா? டேய் தம்பி, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் பேசிடக்கூடாது. கிளம்பு. என்னது கிளம்பா? நோ, அவனுக்கு தப்பு பண்ணிக்கிறானுங்க, அவங்கள சாரி கேட்க சொல்லுங்க, நான் கிளம்புறேன். ஃப்ரெண்டா? ஏய், நீ தான் இங்கே இருந்து போட்டு குத்துனியா? அச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் வேணாம் வச்சு ஜான். கிளம்பு. வா ஜான், வா. என்னண்ணா ஃப்ரெண்டு தானா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கான், பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? என்னதான் பிரச்சனை உனக்கு? லவ் பண்ணுற சரி, எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அண்ணா, உங்களுக்காக தானே. உங்களை அடித்தவனை எப்படி நான் சும்மா விட முடியும்? எனக்கு அசிங்கமாக இருக்குண்ணே. இதுக்கப்புறம் இந்த லவ்லாம் நமக்கு இல்லை. ஐ எம் சிங்கிள் தான். என்னது? அதாவது உனக்காக எல்லாருக்கிட்டையும் அடிபட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தது நீ சிங்கிளாக இருக்கின்ற வார்த்தையை கேட்கதானா? அப்படி இல்லைண்ணே. இதை கேட்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கு ஜான். இங்கே பார், உனக்கு அந்த பொண்ணு வேணும்னா லவ் பண்ணு, வேண்டாம்னா தூக்கி போட்டு வேறு வேலையை பார். வேணும் வேணான்னு எந்த வேலையும் பார்க்காத. கிளம்பு ஜான், முதல்ல கிளம்பு ஜான். வீட்டுக்கு போனால் ஐயா வேறு என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இதில் புது பிரச்சனை வேறு.